செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான அந்த சந்திப்பு என்பது தொடர்ந்து 2 நாட்களாக சட்டப்பேரவை வளாகத்திற்குள் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அது தொடர்பாக செங்கோட்டையனிடமே அணுகிக் கொள்ளுங்கள் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஏன் அவர் சந்திக்கலங்கிறத அவரிடமே போய் கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு பதில எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? காயத்ரி, ரொம்ப வெளிப்படையாகவே செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை, கட்சி தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2வது நாளாக இன்றைக்கும் அவர் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார். ஆனால் வந்து அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென இருக்கக்கூடிய அறைக்கு வராமல் நேரடியாக சபாநாயகர் அறையில் காத்திருந்து சபாநாயகர் சந்தித்து விட்ட பிறகு அவை தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வந்து அமர்ந்தார் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன். தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை முடியும் வரை அவர் அங்கிருந்தார். அதற்கு பிறகு தனியே அவர் மீண்டும் சபாநாயகர் அறை வழியாக வெளியே சென்று விட்டார். இது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்ப முயற்சித்த போது அவர் பதிலளிக்க மறுத்து அவர் சென்று விட்டார் செங்கோட்டையன். இது தொடர்பாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில, நான் எப்போதும் யாரையும் எதிர்பார்த்ததில்லை, நான் ஒரு சாதாரண தொண்டன் என்று குறிப்பிட்ட அவர், செங்கோட்டையன் ஏன் இங்கு வரவில்லை என்பதை அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்தார். இதை வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தியை நேரடியாக மீண்டும் ஒரு முறை ஒரு பொது வெளியில அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது. நன்றி அபினேஷ். இருவருக்கும் இடையிலான அந்த மனக்கசப்பின் வெளிப்பாடா என்பது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.